வணக்கம். குக்கிராம மதில் பிறந்த குழந்தைகள் அனைவருக்கும் கூட்டாஞ்சோறு சமைத்துண்டு குதூகலித்த அனுபவங்கள் உயிர் கூடுவிட்டு போகும் வரை கூடவே இருக்குமல்லா. அப்படி ஒரு அனுபவம் தான் அடியனுக்கும் இருக்கு. அதை மெதுவாக தட்டி மேலால வண்ணமிட்டு தூக்கி நிமிர்த்தி துல்லியமா நேர்பார்த்து கவிதை எனும் வேலைக்குள் கட்டி இழுத்து வாரன். பிடிச்சிருந்தா கேளுங்க, பிடிக்காட்டியும் கேளுங்க. துள்ளி திரியும் வயதண்டாலே தும்பு மிட்டாய் போல நிற்கும். அதிலும் பள்ளிக்கூடம் இல்லாத நாள் பாலுந்தேனும் போலிருக்கும். அப்படி பள்ளிக்கூடம் இல்லாத பகல் நேர பொழுதொன்று நல்லா நினைவிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அன்று எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்னென்ன விளையாடன்னு முடிவெடுக்கும் விஷயத்துல முரண்பாடு ஏற்பட்டதால் மருமகக்காரை சொன்னால் மற்றதெல்லாம் தள்ளி வைங்க, தரமர்ற வயலுக்குள்ள தலைச்சிருக்கு பொன்னாங்கண்ணி புடுங்கி வந்து சுண்டுவோம், பொங்குவோம், சோறு இதுக்கு ஓமண்டு சொல்லுறார்கள். உயர்த்துங்க கை என்றால் மொத்தம் நாங்கள் 8 பேர், 3 பேர் உயர்த்தல்ல. மற்றதெல்லாம் கையை தூக்கி மருமகள பக்கம் போக பொன்னாங்கண்ணி சுண்டலுக்கு பொன்னான வாக்கு 2 அதிகமாக விழுந்ததால் அது வண்டி முடிவாச்சு. இனி அடுத்த கட்ட நகர்வு கொஞ்சம் ஆபத்தான நகர் கொண்டு. எப்படி தெரியுமா? அவரவற்ற வீட்டிலிருந்து ஆளுக்கு ஒரு சாமான் அடிச்சு கொண்டு வரணும். அகப்பட்ட தோலுரியும் மஞ்சத்தூளோ தேசிக்காயோ மண்சட்டியோ கொச்சிக்காயோ கையில் பறதை தூக்கிட்டு கடப்படியை தாண்டிடணும். தப்பி தவறி மாட்டுப்பட்டா தைலம் பூச்சணும். அவைக்கு முதுகு தோலில் பதிகிற இடம் 3 நாள் அழியாது. இப்படி கழுகா பறந்து நாங்கள் களவெடுத்து கொண்டு சேர்த்து கடகடண்டு சோறாக்கி கையெல்லாம் கழுவிட்டு நீளமான வாழலையை நிலத்தில் படுக்க வச்சு சுடுசோத்தை அதில் கொட்டி சுற்றி வர நாங்கரிக்க மரப்பக்கம் மருமகள் மாபெரும் சமையல்காரி சுறுசுறுப்பாக பொன்னாங்கண்ணி சுண்டி கொண்டிருக்கையில் இந்த சுடுசோறு கண்ணை குத்த சுண்டல் மனம் மூக்க குத்த பார்த்திருந்த நாங்கள் கொஞ்சம் பரவச நிலை அடைஞ்சு மருமகளை கொஞ்சம் மனம் விட்டு பாராட்டித்தோம். அவள் உணர்ச்சி வசமாகி புள்ள உள்ளுக்குள்ள வைக்கப்பட்டு ஒட்டுமொத்த வித்தையை முறையடியா காட்டுவோம் என்று அவியாத மிளகாயொண்ட அகப்பையால நவிச்சால் போல அடியால சட்டி வந்து அடுப்புக்குள்ள கொட்டி உண்டு பொன்னாங்கண்ணி சுண்டலெல்லாம் புகையா பறக்குது. வாழலைக்கு மங்களுக்கும் வாய் வகரெல்லாம் கொதிக்க அடுத்த நடக்கும் என்று அரைஞ்சித்தாள் போல எடுத்தாள் ஓட்டம் உண்டு. இருந்த இடத்துக்கும் பதில் சொல்லாம கடைசியா இந்த மண் சட்டி கொண்டு வந்தால் தமாட்டுப்பட்டார் வீட்டில். இப்படி நகைச்சுவையாய் கடந்த நாள் ஒன்று நினைவு வர கவிதை ஒன்று பிறந்தது. அதை காணொலியாய் வெளியிட்டேன். நன்றி, வணக்கம்.